பசங்களா வெரி குட் மார்னிங். நான் உங்க ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம அனிமல் கிங்டம் உடைய பார்ட் 3 கவர் பண்ண போறோம் பசங்களா. ஸோ ஐ ஹோப் யூஆர் ஆல் ரெடி ஃபார் இட். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபைலம் ஆஸ்கெல்மென்த் வரைக்கும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபைலம் ஆனலிடாலேருந்து ஆரம்பிச்சு என்டையர் அனிமல் கிங்டம் நம்ம முடிக்க போறோம். மேம் எல்லா ஃபைலமையும் சேர்த்து முடிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். எல்லா விதமான ஃபைலம்ஸ்க்கும் நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், அதோடைய ஸ்டார் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ப்ளிட் பண்ணி படித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளியராக நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். சரியா பசங்களா? ஸோ அதனால லெட் ஸ்டார்ட் ஃபார் டுடே. அப்படியே நல்ல எனர்ஜி இருக்கணும் ஸ்ருதி மேம் கிளாஸ்ல எப்பயுமே. வேர் ஆர் மை ஸ்டார்ஸ், வேர் ஆர் மை சூப்பர் ஸ்டார்ஸ் எவ்ரி ஒன்? ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் சர்வேஷ், பரமா, முனிஷா, லவ்ட் குவீன், யமுனா தேவி, ஸ்ரீ பூமிகா. Very nice energy, very nice spirits பசங்களா. So good to see. So நம்ம கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லா நோட்ஸ், எல்லா பிடிஎஃப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் வந்துடும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நீட் தமிழ் சேனல்லையும் வந்து Xylem NEET தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் என்டையர் வருஷம் நான் உங்களோட இருந்து we are going to make sure that நீங்கள் நீட் 2025 தட்டுறீங்க, தூக்குறீங்க, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டே டியூன், அட்டென்ட் பண்ணுங்க எல்லா கிளாஸையும் ரெகுலராக, அண்ட் யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு மேக் இட் பசங்களா. சரியா? Is it okay? So without much delay, let's start off with Animal Kingdom Part 3. Okay, so இன்னியோட நம்ம entire Animal Kingdom wind up பண்ணி we are going to close. Okay, so Animal Kingdom உடைய இந்த பார்ட் 3ல நான் சொன்ன மாதிரி we'll start off with Annelida. ஸோ இது வரைக்கும் ஆஸ்கெல்மென்த் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் வந்து were getting better and better. இப்போ நம்ம வந்து சிமெட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஏசிமெட்ரிக்காக இருந்துச்சு, அப்புறம் 2 ரேடியலாக இருந்துச்சு. பிளாட்டியல்மென்த்தில் இட் வாஸ் பைலாட்ரல் அண்ட் ஆஸ்கெல்மென்ட்லையும் பைலாட்ரல், எல்லாருமே அதுக்கப்புறமா பைலாட்ரல் அப்படின்னு இருந்தது. சேம் வே நம்ம வந்து when we look at கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது செல்யூலர் லெவலில், அதுக்கப்புறம் டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆஸ்கெல்மென்ட்ல இருந்து இப்போ எல்லாருமே வில் பி அன் ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஜெர்ம் லேயர்ஸ் அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 ஃபைலம்ஸ் வந்து வில் பி டிப்ளோபிளாஸ்டிக், வேரஸ் பிளாட்டியல்மென்ட்லேருந்து கார்டேட் வரைக்கும் எவ்ரிபடி இஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, சீலோம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 3 பேருக்கு சீலோம் கிடையாது. பிளாட்டியல்மென்ட் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டா இருந்தாலுமே அதுக்கு சீலோம் கிடையாது. ஆஸ்கெல்மென்ட்ல ஸ்கேட்டர்ட் பவுச்சான சூடோசீலோம் இஸ் present, and then annelida இருந்து இப்போ முழுமையா நமக்கு எல்லாருமே ஃபுல் சீலோமேட்ஸா ஆயிட்டாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து இஃப் யூ லுக் அட் தி என்டையர் அனிமல் கிங்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பிளாட்டியல்மென்த்துக்கு மட்டும்தான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஸ்கெல்மென்ட் கார்டெட் வரைக்கும் எல்லாருக்குமே கம்ப்ளீட்டான டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஓகே, அண்ட் annelidaவும் கார்டேட்டாவும் மட்டும்தான் இஸ் ஹேவிங் அ க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது தவிர எல்லா ஃபைலம்ஸ்லையுமே யூ வில் ஃபைண்ட் அன் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் annelida டு கார்டேட்டா நடுவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஓப்பனான ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலான ஃபீச்சர்ஸ். நான் when you look at the notochord, அது கார்டேட்டாவை தவிர வேற எவனுக்குமே கிடையாது. ஸோ அங்கே மட்டும்தான் இட் இஸ் present. செக்மெண்டேஷன் வெறும் 3 ஃபைலம்ல தான் இட் இஸ் present, which is the annelids, arthropods and the chordates. ஓகே, ஸோ இது 3 பேரை தவிர வேற யாருக்குமே செக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ இஃப் திஸ் இஸ் ஃபண்டமெண்டலி கிளியர், இதுக்கப்புறமா நம்ம படிக்க போகிறது எல்லாமே இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் ஈஸி. ஓகே, ஸோ வென் யூ லுக் அட் annelida, ஸோ annelida வந்து அக்வாட்டிக்கா இல்லை டெரெஸ்ட்ரியலா எந்த ஒரு ஃபார்ம்லையுமே இருக்கலாம். போத் ஹேபிட்டாட்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தீஸ் annelids, அண்ட் ஆல்சோ parasitic ஃபார்ம்ஸும் இருக்குது, ஃப்ரீ லிவிங் ஃபார்ம்ஸும் இருக்குது. ஸோ 2 பேருமே தே ஆர் present in the
phylum. Okay, now like I said, இப்போ எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன ஃபீச்சர்ஸ் ஆயாச்சுங்கிறதுனால ஆர்கன் சிஸ்டம் லெவல், பைலாட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இஸ் த ஓவரால் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் annelida. Now இந்த annelida அப்படிங்கிற பேரே முதல்ல ஏன் வந்தது அப்படின்னா ரிங்ஸ். ஓகே, குட்டி குட்டி ரிங்ஸ், annulus அப்படின்னா குட்டி குட்டி ரிங்ஸ். அவங்க பாடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா as you all can see here ஒரு மண்புழுவை பார்க்குற மாதிரி சின்ன 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 செக்மெண்டேஷன் will be present. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்கா இருக்கிற செக்மெண்டேஷனை தான் we call as metameric segmentation. Okay, is it clear? So metameric segmentation அப்படின்னா இந்த சின்ன 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 ring like structure வந்து together forming the entire organism. ஸோ இந்த இதில் வந்து repetition of organs இருக்கும், repetition of segments இருக்கும். ஸோ இந்த ஒரு feature, இந்த ஒரு phenomenon is called as metamerism. Yes, Sri Bhumika, very good. Okay, so metameric segmentation is seen in the case of நம்மளோட annelida. ஸோ பேர் வச்சிருக்கிறதே அதனால தான் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து it is extremely importantaன ஒரு விஷயம். ஓகே, now coming to locomotion, if you see, first thing is longitudinal and circular muscles. Okay, so இப்போ ஒரு earthworm நகரறத பார்த்தீங்கன்னா it will move like this. ஒரு சின்ன புழு நகரறத பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி longitudinal as well as circular muscles அவங்களுக்கு ரொம்ப டெவலப்டாக இருக்கிறதுனால தான் அவங்களால மூவ் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அக்வேட்டிக்கான ஃபார்ம்ஸுக்கு வந்து பாராபோடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து will be present. உதாரணத்துக்கு நீரீஸ்ல வந்து we can find that kind of a parapodia that will help in locomotion. Is it clear? Is it clear, everyone? Any questions so far? Anything at all? I hope it's clear. Right. So like I told you, locomotion we have the longitudinal and circular muscles, and aquatic annelids like nereisla parapodia will be there, which is useful for swimming. And inga vandu blood leech. Okay, leech vandu pathina we call it as Hirudinaria. So Hirudinaria oda body iliyum seri, nereis oda body iliyum seri, are you all able to see that kutti segments? So all these segments vandu are called as metameric segments, and in the over segments are called metameres, and the phenomenon is called as metamerism. And this is a kandipana oru star feature of this entire oru phylum. Clear, everybody? Now coming to the phylum Annelida odaya உள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ். ஓகே, அனாட்டமி எப்படி இருக்குன்னு பார்த்தா சர்க்குலேட்டரி சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி என்டையர் அனிமல் கிங்டம்ல annelidaக்கும் கார்டேட்டாக்கும் மட்டும்தான் வந்து க்ளோஸ்டான சர்க்குலேட்டரி சிஸ்டம், மிச்சவங்க எல்லாருக்குமே ஓப்பன் தான். ஸோ அதனால க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் பிரசன்ட். நெஃப்ரீடியா அப்படிங்கிற ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்கன் வந்து இஸ் பிரசன்ட் ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் பர்பஸுக்கு. தட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெசிஃபிக் டு annelida. அண்ட் கம்மிங் டு த நியூரல் சிஸ்டம், அவங்கள்ட்ட 2 ganglia is present. So paired on a ganglia is present. Lateral nerves மூலியமா they are forming they are connected to a double ventral nerve cord. Okay, so you can remember that 2 ganglia irundhu lateral nerves will come and they will connect to form a ventral ana oru nerve cord. Okay, so this is seen in the annelids. An example வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா is our earthworm, nereis and the leech which is Hirudinaria. Okay va pasangla? So reproduction is sexual in the case of annelids. Okay, so இப்போ earthworm and Hirudinaria வந்து பாத்தீங்கன்னா will be monoecious. அப்படின்னா ஒரே organismல both male and female parts can be seen, whereas nereis மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா they are dioecious, where different organisms தான் மேலா ஃபீமேலா தனித்தனியா it will be present. Okay, is it clear pasangla? So இந்த 3 எக்ஸாம்பிள் தான் நமக்கு என்டையரா annelidaல நமக்கு வரும். Okay, is it clear? Clear, everybody? So with respect to annelida நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக இதுக்குன்னு எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. ஸோ நான் இப்போ இங்கே சொல்லி கொடுக்கும் போதே சொல்கிறது தான் எக்ஸாம்பிளுமே. ஸோ யூ ஹேவ் ஃபெரட்டிமா which is the
earthworm, Nereis, which is the Nereis தான் அதுக்கு வந்து common name கிடையாது. It is a aquatic dioecious ஆன ஒரு organism. And we have Hirudinaria, okay, which is the blood leech. Okay, so Hirudinaria is the blood leech. So இது மூணு தான் வந்து are the examples under Phylum Annelida. Is it clear, everybody? I hope there is no confusion so far. So this is all about your Phylum Annelida. Okay, so இந்த ஒரு Annelida கான ஒரு ரெண்டு கேள்வி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, which one of the following is not a characteristic of Annelida? Can I see the answer? Herobrine. So how to remember the example? இதுக்கு I am not giving you a mnemonic because நான் example சொல்லி கொடுக்கும்போது அதாவது dioecious, monoecious, இல்லை for example segmentation, இல்லை for example parapodia, இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போதே I have taught you earthworm, Nereis. So அதனால just remember these three organisms, Ferritema, Hirudinaria and our Ferritema, Hirudinaria, Nereis. Okay, so மூணு தான் வந்து is our example. சரியா? Okay, Samsel, option D, ventral nerve cord தான் இருக்கே கண்ணா. Lateral nerves வந்து they form a double ventral nerve cord, correct? Okay, very good Parama, Monisha, Sarvesh. Very good. Which is not a characteristic அப்படின்னா pseudocoelomate கிடையாது, because askhelminth தானே வந்து will be having pseudocoelomate. இவங்க எல்லாருமே true coelom தானே. So pseudocoelom is the correct answer. And Parama தான் first சொன்னாரு அப்படிங்கிறதுனால Parama gets a star for this question. Very good Parama. மிச்சவங்கெல்லாம் please pay more attention. Okay. Very good. All right. Now coming to the Phylum Arthropoda. So Arthropoda வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெயினா jointed legs, okay, joints இருக்கக்கூடிய appendage இருக்கிற ஒரு group of phylum. அதனால தான் arthrosனா joint, legsனா போடா, arthropodaன்னு அதுக்கு பேர் வந்ததே is because of having a jointed appendage. இதை தவிர ஒரு ஹார்டான ஒரு chitinous exoskeleton, அதாவது ரொம்ப ஹார்டான ஒரு exoskeleton is present. அது it is made up of a substance called chitin. Okay, it is a polymer of N-acetyl glucosamine அப்படிங்கிற ஒரு compound. So அது வந்து will form a exoskeleton. So அதனால தான் டைனோசர் காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் கரப்பாம்பூச்சி இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் டைனோசர் என்னமோ செத்து போச்சு. ஓகே, ஸோ அதனால வந்து it is going to help in the existence of all the arthropods. Now this is the largest phylum in the entire animal kingdom பசங்களா. Okay, it is the largest phylum. So நம்ம வந்து ரேண்டமா animals அப்படின்னு சொல்லி 7 animals பிக் பண்ணோம், அப்படி 10 animals பிக் பண்ணோம்னா 10ல் 7 கண்டிப்பா ஆர்த்ரோபோடாவா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வைட் ஸ்ப்ரெட் ஆன ரொம்ப வாஸ்டான ஒரு phylum தான் இந்த ஆர்த்ரோபோடா. ஓகே, அதோடைய பாடி வந்து அகைன் செக்மெண்டேஷன் இஸ் சீன். ஓகே, ஸோ ஹெட், தோராக்ஸ், ஆப்டமின் அப்படின்னு சொல்லி நம்ம அதை டிவைட் பண்ணலாம். மேம் என்ன நீங்கள் டைரெக்டாக ஸ்டார் ஃபீச்சர்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆல் த ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் வில் நவ் அப்ளை ஃபார் ஆல் த அதர் ஃபைலம்ஸ் பசங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் bilateral symmetry, organ system level of organization, complete digestive system, அதுக்கப்புறம் வந்து டாக்கிங் அபவுட் அவர் coelomates வந்து they are true coelomates, they are triploblastic. so இதெல்லாமே வந்து is common for all the phylums going on from here. okay, notochord is absent, அது உங்களுக்கு தெரியும். so segmentation வந்து is head, thorax and abdomen அப்படின்னு சொல்லி body is segmented. okay, நான் அதை தவிர circulatory system is open. நான் சொன்ன மாதிரி entire இதில் annelidaக்கும் chordataக்கும் மட்டும்தான் closed ஆன circulatory system, மிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே open. So Arthropoda also has a open circulatory system. Now இந்த ஒரு phylum வந்து is the largest phylum, and largest phylum னு சொல்லும்பொழுது there are so many vast-ஆன organisms அப்படின்னு சொல்றச்சே ரெஸ்பிரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு
not just one organ but 4 விதமான organs are present. Okay, so உதாரணத்துக்கு first thing வந்து we have the tracheal system, wherein body மேல there will be ஒட்டையா இருக்கும் called the spiracles, and from the spiracles நமக்கு சின்ன சின்ன tubes மூலியமா air is circulated throughout the body. Okay, so that is the tracheal system. Now அதை தவிர they will have gills. Aquatic animals like for example prawn or crab and all this will have gills. Okay, gillsலயே நடுவுல வந்து fold-ஆ வந்து புக்கோட பேஜ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we call it as book gills. So book gills வந்து பாத்தீங்கன்னா is present in limulus, king crabல வந்து you can find this book gills. or lungsலயும் அதே மாதிரி lungsலயும் நடுவுல fold-ஆ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா then you will have book lungs. Okay, so scorpionல வந்து it will be book lungs chitra. Okay, yes, scorpion will have book lungs. Okay, so in the my gills, book lungs and the tracheal system 4 விதமான respiratory structures are present in the arthropoda. Okay, now other தவிர sensory organs. Now if you remember arthropodaல இருக்கிற very common ஆன something like for example எடுத்துக்கோங்களேன் கரப்பாம்பூச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரப்பாம்பூச்சின்னு வச்சுக்கிட்டோம்னா what do we have? antenna இருக்கும், கண்ணு இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஆண்டனா இஸ் present, கண்ணு இஸ் present, காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் ஐஸ் ஆர் present. ஸோ சிம்பிள் ஐஸ்னா இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு விஷன் இருக்கும், அந்த ஒரு விஷன் நமக்கு பிரெயினில் போய் இட் வில் கிவ் அஸ் த டேட்டா. பட் இப்போ நீங்கள் நானி படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஈயோட விஷன் காமிப்பாங்கல்ல, குட்டி 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 டப்பாவாக இருக்கும், அண்ட் தென் இட் வில் ஹாவ் லைக் அ சூப்பர் இம்போஸ்ட் மல்டிபிள் இமேஜ். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐ வந்து இஸ் கால்ட் அஸ் த காம்பவுண்ட் ஐ. ஸோ சிம்பிள் ஐ and compound eye இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா is present in the case of arthropoda. and ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படின்னு பேலன்ஸ்க்காக வேண்டி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒரு organ வந்து is seen in the case of arthropoda. Okay, so antenna, eyes both compound and simple, and then statocyst. So 3 விதமான sensory organs are present. Then coming to the excretion, malphigian tubules அப்படிங்கிற structures. இப்போ annelidaல we had nephridia, இப்போ arthropodaல we have malphigian tubules. Okay, so இந்த malphigian tubules வந்து will function for the excretion, mostly dioecious, internal fertilization and oviparous ஆன organisms. Development directாவும் இருக்கலாம், indirectாவும் இருக்கலாம். So they are a huge phylumங்கிறதுனால எல்லாருமே லார்வாவோட தான் இருப்பாங்க, லார்வா இல்லாம தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. It can be direct or it can be indirect. Okay, so these are all the features of all the arthropoda. Now when you look at the examples of arthropoda, I will teach you in groups. Okay, so first thing வந்து economically important arthropodaல என்னெல்லாம் insects அப்படின்னு பார்த்தோம்னா honeybee நமக்கு தேன் கொடுக்குது, so apis is there. Bombyx, which is the moth, so I mean silk moth, so silk நமக்கு கிடைக்குது, அதனால Bombyx is there. Lacifer அப்படிங்கிறது is the lac insect, அது வந்து ஒரு adhesive, lac அப்படின்ற ஒரு பர்டிகுலர் adhesive வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு adhesive அது. Okay, so that is the 3 economically important examples. Okay, so apis, Bombyx and Lacifer, இது 3மே economically important. வெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொசு. ஸோ கொசுவில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் வியாதிகள் வருது, சிக்கன் குன்யா, மலேரியா, டெங்கி, ஃபிலேரியாசிஸ், ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனியான கொசு இருக்குது. ஸோ வி ஹாவ் த அனாஃபிலிஸ், கியூலெக்ஸ் அண்ட் த ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் தட் வில் ஆக்ட் as vectors. So economically important 3 example, vectors or கொசுவோட ஸ்பீஷீஸ் 3 example, and then 2 புது எக்ஸாம்பிள் நம்ம கற்றுக்கணும். ஒன்று வந்து கிரிகேரியஸ் ஆன பெஸ்ட், லோகஸ்ட்னு சொல்லுவோம், லோகஸ்டா. ஸோ ஈவன் நம்ம காப்பான் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்கல்ல, லோகஸ்ட் அட்டாக் பண்ணி அவங்க கிராப்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்னு. ஸோ நிஜமாவே அந்த பூச்சி வந்து ரொம்ப கிரிகேரியஸான ஒரு பெஸ்ட், பயங்கரமான ஒரு பெஸ்ட் அது. ஸோ அதனால வந்து that is an example of arthropoda, followed by limulus or a king crab. இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஃபாசில் அப்படின்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னா அதோட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப மில்லியன் வருஷ கணக்காக மாறவே இல்லை. இப்போ மனுஷன் குரங்குலேருந்து மனுஷன் ஆன மாதிரி அந்த கிராபும் ஏதாச்சும் மாறி இருக்கணும்ல, எதுவுமே மாறாமல் ரொம்ப வருஷமாக அது அப்படியே இருக்கிறதுனால அது வந்து ஒரு லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே,
Is it clear, everyone? So this is all about your Phylum Arthropoda. Any questions in Phylum Arthropoda? Anybody? Yes, Chitra, very good. Anopheles, Culex and Aedes will cause different diseases. Mosquito diseases, very good. Okay, good. Any doubts so far? No? Stars எல்லாம் பயங்கரமா தெரிக்கிறத பார்த்தா மேம் no doubt. Okay, yes, clear as sample, very good. Okay, so this is all about Phylum Arthropoda. Let's solve a question here. யார் ஸ்டார் வாங்க போறா இந்த क्वेश्चनக்கு? In Phylum Arthropoda, excretion takes place through எந்த organ? B. Okay, very good. Samsel, Monisha, Sarvesh, Pradeep, Parama, Muttu, Yamuna Devi, ellarume correct. Okay, but star goes to Samsel. பசங்களா சாம்சலும் பரமாவும் நிறைய ஸ்டார்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மிச்சவங்க எல்லாம் பக்கப். ஓகே, இட்ஸ் டைம் டு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, அண்ட் சாம்சங் அண்ட் பரமா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்களும் அதே ஈடு கொடுத்து அவங்க மேட்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, எனிவே வெரி குட். சாம்சலுக்கு ஒரு ஸ்டார். பி Malpighian tubules is the right answer. ஓகே, excellent job, very good. All right, now coming to Phylum Mollusca. Now Mollusca பொறுத்தளவில் this is the second largest phylum ஆர்த்ரோபோடாக்கு அடுத்து. ஓகே, இவங்களும் டெரெஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம், அக்வாட்டிக்காகவும் இருக்கலாம். ஓகே, அவங்களுடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா சிம்பிள் ஆர்கன் சிஸ்டம், பைலாட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட், இதுலலாம் எந்த வித்தியாசமுமே கிடையாது. பட் பாடியோடைய ஸ்டார் ஃபீச்சர் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு கால்கேரியஸ் ஷெல் கவர் ஆகிருக்கும். அவங்க பாடியில் எந்த ஒரு செக்மெண்டேஷனும் கிடையாது. ஆனால் பாடியில் ஒரு ஹெட், ஃபுட் அண்ட் ஒரு visceral hump is seen. Okay, so they have a proper ஒரு head, muscular foot and a visceral hump. So ஒரு snail நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, எல்லாருமே நத்தை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் this is how it will look. Okay, so it has a head, it has a foot and it has a visceral hump. Okay, so இதுதான் is the general structure of a mollusca. நான் அந்த ஒரு visceral hump என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்பஞ்சியான ஒரு லேயர். ஓகே, ஸோ சாஃப்ட் ஸ்பஞ்சியான ஒரு லேயர் இஸ் சீன். ஓகே, அந்த ஒரு சாஃப்ட் ஸ்பஞ்சி லேயருக்குள்ள தான் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் இது எல்லாமே இருக்கும், which forms the visceral hump. Okay, and space between the hump and the mantle. Okay, what is the mantle அப்படினு பாத்தீங்கன்னா அந்த visceral humpக்கு மேல நமக்கு ஒரு சாஃப்டான ஒரு லேயர் இஸ் தேர் கால்ட் த மேண்டில். இந்த மேண்டிலுக்கும் ஹம்புக்கும் நடுவுல தான் ஒரு மேண்டில் கேவிட்டி இருக்கு. அண்ட் இந்த மேண்டில் கேவிட்டியில தான் ஃபெதர் மாதிரியான கில்ஸ் ஆர் present. Okay, and இந்த கில்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ரெண்டுத்துக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டார் ஃபீச்சர் ஆஃப் நம்மளோட mollusca. சரியா, having feathery gills that will support respiration and excretion. Now anterior headல sensory tentacles இருக்கு. and if you see snailக்கும் குட்டியா ரெண்டு tentacles இருக்கும். Okay, for sensory informationக்கு. and then also mouthல பாத்தீங்கன்னா ஒரு rasping organ is present called the radula. So இதெல்லாம் தான் ஸ்டார் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த mollusca. மோஸ்ட்லி டயோஈஷியஸ் தான். ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஓவிபேரஸ் இன்டைரக்டான டெவலப்மெண்ட், அதாவது லார்வல் ஸ்டேஜோட தான் டெவலப்மெண்ட் நடக்கும். Okay, now coming to the examples of mollusca. Okay, honestly இது சும்மா நான் கொடுத்துருக்கிற ஒரு நிமோனிக். ஓகே, நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக வேற ஏதாவது ஒரு நிமோனிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு இதை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஓகே, இது ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் அண்ட் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள். பட் இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இஸ் நாட் அட் ஆல் த கேஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் Pila, which is the apple snail, pink tada, which is the pearl oyster. Okay, அதுக்கப்புறமா
more or less நமக்கு வந்து octopus, squid, cuttlefish எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். So we can group them together. Sepia, loligo and the octopus will come together. Okay, so இது எல்லாமே more or less similar-ஆ இருக்கும். அதுக்கப்புறம் we have chiton, which is just ஒரு round hard shell இருக்கிற ஒரு mollusk. Okay, which is the chiton. Scientific name is Chetoplura. Clear pasangla? Then we have the sea hare. Okay, kittatta ஒரு குட்டி rabbit மாதிரி இருக்கும் அது பார்க்கிறதுக்கு. That's why we call it a sea hare, called as Aplysia. And then ஒரு tusk, யானையோட தந்தம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு shell வந்து will be present for a certain organism which we call as the tusk shell. Okay, or dentalium. So Phyla Pinctada, Sepia, loligo and octopus, chiton, Aplysia, dentalium. இது எல்லாம் தான் are the examples for mollusca. Is it clear everybody? Any questions in mollusca? Any questions phylum mollusca la, or is it clear? அவ்வளோதான், phylum mollusca is also over. இந்த கேள்விக்கு யாரு வந்து ஸ்டார் வாங்க போறான்னு பார்க்குறேன். Common name of devilfish என்ன? Or more like scientific name of devilfish என்ன? D. ஆஹா பசங்களா, சாம்சல் வந்து சம ஃபயர்ல இருக்காரு. வெரி குட். இந்த கொஸ்டினுக்கும் சாம்சலுக்கு தான் ஸ்டார். ஓகே சாம்சல் பட்டைய கலப்புற. பட் மிச்ச பசங்க என்னது இது சாம்சல் இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஸ்டார் வாங்க விட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு வேற யாராவது வாங்கணும் சொல்லிட்டேன். பட் அதுக்காக சாம்சல் நீங்க தூங்கிடக்கூடாது. லெட்ஸ் சி சாம்சல்ல யார் முந்திரான்னு பார்க்குறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல. பட் வெரி குட். டெவில் ஃபிஷ் இஸ் நத்திங் பட் அன் ஆக்டோபஸ். ஓகே, ஸோ ஆக்டோபஸ் வந்து நம்ம ஆக்டோபஸ்ன்னு காமனாக சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக அதோட காமன் நேம் வந்து இஸ் டெவில் ஃபிஷ். ஓகே, all right, so that's all about your phylum mollusca. Now coming to phylum Echinodermata. So Echinodermata ங்கிற பேரே, derma means skin. Okay, echino அப்படின்னா முள்ளு முள்ளா இருக்கிறது. So spiny skinned இருக்கிற எல்லா ஆர்கானிசமுமே நமக்கு Echinodermataல வருவாங்க. சரியா? So இதுல வந்து calcareous ossicles are present. Now porifera படிக்கும் பொழுது poriferaல you would have heard something called the spicules. Okay, but in the spicules-க்கும் ossicles-க்கும் கண்டிப்பா difference இருக்கு. So confuse ஆயிடாதீங்க. இங்க வந்து Echinodermataல we have calcareous ossicles. Okay, so அதனால spiny body-ஆ இருக்கிறதுனால தான் we call them as Echinodermata. All the basic features will apply, like for example organ system level of organization, triploblastic, coelomate, அது எல்லாமே same. But when we come to the symmetry, this is pretty much like பிறக்கும் போது அவன் நல்லா தான் பிறந்தான். ஓகே, அவன் பிறப்புல குத்தம் சொல்ல முடியாது. Larval stageல he had an advanced feature of a bilateral symmetry. ஓகே, ஆனா வளர வளர அவனுக்கு வந்து he lost his interest. So அவன் வந்து குட்டிச்சவரா மாறி he back edified to the primitive ஆன ஒரு feature which is radial symmetry. So larva எல்லாமே will have an advanced bilateral symmetry, whereas all adults will have a radial symmetry. Is this clear everyone? Yes everybody? So அதனால only exception entire platyhelminthல இருந்து chordate வரைக்கும் symmetryல இருக்கிற ஒரே ஒரு exception யாரு அப்படின்னா is the Echinodermata, where the larva is bilateral but the adult is radial in symmetry. Okay, so that is about your general features. Now star feature வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they have a water vascular system. Again poriferaல we would have seen something called the water canal system. Now water canal system is like Nokia டப்பா phone. Okay, but இந்த ஒரு water vascular system is like iPhone 15 Pro Max. Okay, so அதனால வந்து there is a lot of difference. என்னதான் phone அப்படின்னு சொன்னாலுமே நிறைய advanced ஆன nuances can be seen in the case of the water vascular system. So water vascular system la vande there is a stone canal, there is a radial canal, there is a lateral canal, ring canal. So nariya branches irundu romba clear ah இந்த ஒரு entire system is laid out. Okay, so adnala water vascular system is a very distinctive feature of phylum
Echinodermata. Is it clear? Clear everybody? No confusion, no? Porifera, it is a water canal system. Okay, and Porifera வந்து இருக்கிறதுலயே ரொம்ப primitive-ஆன ஒரு phylum. Okay, but now Echinodermata is much more advanced and it has something called the water vascular system. Alright, so இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? லோகோமோஷனுக்கு, capturing the food, transporting the food, for respiration, எல்லாத்துக்குமே இந்த ஒரு water vascular system is used. Okay, and in the case of Echinodermata, digestive system is kandipa complete na, circulatory system will be open. Now in the digestive system ku vandu pathina, mouth is on the ventral side. Ventral is what? Downside. Anus is on the dorsal side. Dorsal na enna? Upside. Okay, so ventrally there is a mouth, dorsally there is a anus. So complete ana oru digestive system is seen. Okay, now that it is a more advanced or phylum, kandipa reproduction is sexual, fertilization is external because avanga ellarume they are in the water medium. Okay, they are in the ocean அப்படிங்கிறதுனால kandipa they have means for transporting the gametes. So fertilization is external. Development vandu is indirect again. Okay, with the help of a larva, and the larva is most probably free swimming. Okay, so all these are your special features of the phylum Echinodermata. Is it clear everyone? Any questions? இப்போ Echinodermata examples பார்த்தோம் அப்படின்னா, after exam watch Augie and the Cockroaches. இதான் வந்து you can remember. Okay, so nothing. மொத்தமே நமக்கு இங்கே வந்து ஒரு 5 examples இருக்கு, which is Asterias or the starfish, Echinus or sea urchin, Ophiura or the brittle star, okay, sea lily or the antedon, Cucumaria or the sea cucumber. Okay, clear? Asterias, Echinus, Ophiura, antedon and Cucumaria. In the 5 examples come under phylum Echinodermata. Is it clear everyone? So same thing, it applies na micha phylum ku sonnade da. You want to remember this mnemonic, you can, but if you do not want adu example ave na nyabam vechikren sonnalum, it is up to you. Or you want to generate ungalode own mnemonic also, is up to you. Okay, is it clear? Any questions for phylum Echinodermata? Questions பார்க்கலாமா? So இந்த क्वेश्चனுக்கு பரமாவையும் சாம்சல்லையும் அடிச்சுக்க யார் வர போறான்னு நான் பார்க்க போறேன். ஓகே, or இல்ல திருப்பியும் வந்து அவங்க யாராவது தான் ஸ்டார் வாங்க போறாங்களா? பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. Let's see. So question is, most distinctive feature of Echinodermata என்னது? From the 4 options given below. Okay, very good, excellent, super. Parama and Samsel, நீங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பீடு பத்தல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. So you all have to now become even more faster than before. Okay, so very good. இந்த questionக்கு வந்து பிரதீப் குமார் gets a star. Very good Pradeep, so proud. So இங்க water vascular system தான் கண்டிப்பா is a very special feature in Echinodermata. So option A is the right answer. Well done Sarvesh, Munisha, Yamuna Devi, Muttu, Srimati, everyone else. Okay, very good. Okay, good job. Right, now moving on to Hemichordata. நம்ம non-chordatesல இருக்கிற கடைசி phylum is Hemichordata. Okay, so Hemichordata பொறுத்தளவுல வந்து இது முன்னாடி கார்டேட்டாக்கு கீழே ஒரு சப்ஃபைலமா வச்சிருந்தாங்க. அதுக்கு நோட்டோகார்ட் இருக்கோ அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாங்க. பட் ஆக்சுவலா அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க, இல்லை அதுக்கு நோட்டோகார்டு இல்லை, அதுக்கு வந்து ஸ்டோமோகார்டு அப்படின்னு வேற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு, நம்ம தான் அது நோட்டோகார்டுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது அப்புறமா கார்டேட்டாலேருந்து எடுத்து தனியா ஹெமிகார்டேட்டா அப்படின்னு ஒரு ஃபைலம்ல வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்மால் வேர்ம் மாதிரியான மரைனான animals வந்து is seen in Hemichordata. Organ system level, triploblastic, coelomate, bilateral symmetry, அதுலலாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, notochord கிடையாது, segmentation கிடையாது. Okay, very simple. Now body வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு ஸ்டார் ஃபீச்சர் என்னன்னா, body is divided as the proboscis, collar
and trunk அப்படின்னு சொல்லி நம்ம பாடியை டிவைட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து if you see இந்த ஒரு ஹெமிகார்டேட்டாவில் வந்து circulatory system is open because I already told you Annelida chordata ரெண்டுத்துக்கு மட்டும் தான் closed. Respiration is taking place by gills because அது தண்ணிக்குள்ள இருக்கு. Excretory organ is the proboscis gland, okay, which is a unique ஆன ஒரு particular thing in the entire hemichordata மட்டும் இருக்கக்கூடியது. Okay, so proboscis gland is participating in the excretion. Okay, and then now that இது நல்லாவே அட்வான்ஸ் ஆயாச்சுங்கிறதுனால sexes are separate, தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால fertilization is external, development is indirect, larva மூலியமாக தான் development will happen. Now examples ரெண்டு examples தான் இருக்கு, so அதனால it is very easy to understand. Belanoglossus, Saccoglossus. So glossus அவங்க ரெண்டு பேருமே ஹெமிகார்டேட்ஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹெமிகார்டேட்டர்னாவே பெலானோக்ளாசஸ் அண்ட் சாக்கோக்ளாசஸ் ரெண்டு வேர்ம் மாதிரியான சின்ன ஆர்கானிசம்ஸ் தான் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? I don't think so. Yeah, Hemichordata is a very simple ஒரு phylum. So பசங்களா, இது வரைக்கும் we have now finished an entire non-chordata உடைய full phylums. Okay, so Porifera ஆரம்பிச்சு Porifera, Coelenterata, Ctenophora, Platyhelminth, Aschelminth, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata and Hemichordata. இது வரைக்கும் complete we have finished the chordates. Okay, now இன்னும் ஒரே ஒரு phylum தான் இருக்கு, phylum chordata அப்படின்னு சொன்னா கூட அந்த phylum chordata is extremely என்ன சொல்றது, vast and it is very very intensive ஆன ஒரு extremely huge ஆன ஒரு phylum. So when you look at phylum chordata, இந்த phylum chordataல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா 5 விதமான characters இருக்கு. Okay, so we do not punch people அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, so we do not punch people. ஓகே, அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா V stands for ventral ஆன heart, D stands for dorsal ஆன ஒரு nerve cord. ஓகே, N stands for notochord. chordataலியே இருக்கிற மெயின் ஃபீச்சர் என்ன, notochord இருந்தா அவன் chordata அப்படின்னு சொல்ற அளவுக்கு that is a very important ஆன ஒரு ஃபீச்சர். Then P for pharyngeal gill slits, paired pharyngeal gill slits இருக்கும், embryonic stageல இருக்கும், இல்ல adult stageல இருக்கும், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, and P for post anal tail. இது நம்ம நிறைய பேர்ட்ட இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பா தெரியும். Okay, so V for ventral heart, D for dorsal nerve cord, N for notochord, pharyngeal gill slits and post-anal tail. இந்த 5 features தான் ரொம்ப பர்டிகுலரா chordataக்குனே இருக்கிற ஸ்பெஷலான features. இதை தவிர bilateral symmetry, triploblastic, coelomate, organ system level, everything applies. Circulatory system is closed, digestive system is complete, notochord is present, segmentation also present. Okay, so இதெல்லாம் தான் இதோடைய general features. Okay, and நான் இந்த சைடில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த phylum chordataவை நம்ம முழுமையா சேம் ஒரே இது கேட்டகரிஸ் வச்சு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு படிக்க முடியாது. So we have 3 subphylums that are present in the phylum chordata. So அதுக்கு முன்னாடி இந்த difference between chordates and non-chordates and suppose கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா again we okay okay let me use a different color. We okay do not punch people, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இங்கே வென்ட்ரலான ஹார்ட் இஸ் தேர், இங்கே டார்சல், இங்கே வந்து டார்சலான நர்வ் கார்ட் இஸ் தேர், இங்கே வென்ட்ரல், இங்கே நோட்டோகார்ட் இஸ் present, இங்கே ஆப்சென்ட், இங்கே pharyngeal gill slit is present, இங்கே ஆப்சென்ட், post anal tail is present, absent, அவ்வளோதான். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் திஸ் 5 we do not punch people, then chordataவை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? Is it clear? So starting with இந்த chordata ஓட characteristics நம்ம பார்க்கும்பொழுது like I said, first வந்து நம்ம அதை protochordate and euchordate அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகே, protochordate and euchordate அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ protochordateன் கீழே என்ன வருது, யூரோகார்டேட் அண்ட் cephalochordate. ஸோ யூரோ அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே வந்து
tail. So larval tail மட்டும்தான் நமக்கு notochord is present. வளர வளர அந்த notochord will disappear. அந்த ஒரு group தான் Urochordata. Now அதை சுத்தி ஒரு particular leatheryயான ஒரு coat வந்து உருவாகும் in the adults, which is made up of a substance called tunicin. அதனால இந்த ஒரு subphylum நம்ம tunicata அப்படின்னும் சொல்லலாம். So Urochordata or tunicataல notochord larval tailல மட்டும் தான் இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் இதுக்கு அப்படின்னா we can say dash. So Doliolum, Acidia, Salpa and Herdmania. So இந்த ஒரு 4 examples will come under Urochordata. Okay, so Urochordata க்கு Doliolum, Acidia, Salpa, Herdmania, larval tail la mattum dhaan notochord is present. Then Cephalochordata, cephalo naale head. So head to tail notochord இருக்கும் and அது லைவ் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம Cephalochordata அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், பட் அவனுக்கு 3 பேர் இருக்கு. Branchiostoma, also called as Amphioxus, also called as lancelet. Okay மேம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள்னு சந்தோஷப்பட்டேன், அது எப்படி உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுருவோம்? அதுக்கு தான் அதுக்கு 3 பேர் கொடுத்துருக்கோம். ஓகே ரைட்டா? clear? So protochordataங்கிற groupல வந்து we have the urochordate and cephalochordate. So urochordate வந்து larval tailல மட்டும் notochord இருக்கும். cephalochordateல தலையிலிருந்து கால் வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாவே notochord இருக்கும். So இதுதான் fundamentally urochordata and cephalochordataக்கான வித்தியாசம். Okay, so இதோட protochordates முடிஞ்சிடுச்சு. Now euchordatesல ஒரே ஒரு subphylum தான் இருக்கு, which is the vertebrata. So vertebrataன்னு சொல்லும்போது இந்த notochord larval stageல ஒரு இடத்துல இருந்திருந்தாலும் அது வளர வளர cartilaginous ஆன இல்ல bony-ஆன ஒரு vertebral column வந்து அதை replace பண்ணுது. Okay, so yes, Anand, Baru Anand, I will come to your question. Let me just finish this and then I'll come to your question. Okay, so in the notochord வந்து is replaced by a cartilaginous or a bony vertebral column. So இதுதான் vertebrataன்னு சொன்னா vertebral column replace பண்றதுனால தான் it is placed in a தனி subphylum. Okay, now இவங்கள்ட்ட வந்து heartல 2, 3 இல்ல 4 chambers வரைக்கும் இருக்கலாம். Kidneys தான் excretionக்கு இருக்கும் and இருந்தா paired-ஆன appendages வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அகைன் vertebrata அப்படின்னு சொன்னாலும் நம்ம முழுமையா எல்லா vertebrataவும் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. அதுக்கு கீழேயும் எக்கச்சக்கமான ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுனால திருப்பி நம்ம அதை டிவைட் பண்ணி தான் படிச்சாகணும். ஓகே, ஸோ ஐ ஹவ் ரிட்டன் டவுன் த ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஆஃப் யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் vertebrata. ஸோ வென் யூ ஆர் ரிவைசிங் உங்களுக்கு ரொம்ப கிளீனா பாயிண்ட் வைஸ் யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர். ஓகே, now coming to in the vertebrata further அதுக்கு ஜானா நம்ம தாடை. ஸோ தாடை இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஏக்னேத்தா, நாத்தோஸ்டோமாட்டா அப்படின்னு 2 குரூப்பாக பிரிக்கலாம். ஸோ ஏக்னேத்தான்னு சொல்லும்போது ஜாவே கிடையாது. அப்படின்னா என்ன? ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு, கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா. ஓகே, ஆனா ஜா இருக்கு அப்படின்னு சொன்னா இட் கம்ஸ் அண்டர் த குரூப் நாத்தோஸ்டோமாட்டா. ஸோ ஜா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா ஃபர்தரா நான் கேட்குற நெக்ஸ்ட் கேள்வி என்ன? அதுக்கு வந்து மீன் மாதிரி ஃபின்ஸ் இருக்கா இல்ல கை கால் இருக்கா அப்படின்னு. ஸோ ஃபின்ஸ் இருக்கிற குரூப் தான் சூப்பர் கிளாஸ் பைசஸ், கை கால் இருக்கிற குரூப் தான் சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடா. Is it clear? So vertebrataக்கு கீழே ஜா இல்லாத ஏக்னேத்தா, அதுல ஒரே ஒரு கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா, ஜா இருக்கிற நாத்தோஸ்டோமாட்டா. ஸோ இந்த நாத்தோஸ்டோமாட்டால ஃபின்ஸ் இருக்கக்கூடிய பைசஸ் அண்ட் லிம்ஸ் இருக்கக்கூடிய டெட்ராபோடா அப்படின்னு சொல்லி 2 குரூப்பாக நம்ம பிரிக்கலாம். ஸோ பைசஸ் கீழே நமக்கு 2 விதமான கிளாஸஸ் இருக்கு, கால் த காண்ட்ரிக்தீஸ் அண்ட் ஆஸ்டிக்தீஸ். டெட்ராபோடாக்கு கீழே கை கால் இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ்னு 4 கிளாஸ் இருக்கு. Is it clear? Clear everybody? So superclass Pisces கீழே 2 classes இருக்கு, which is Chondrichthyes, Osteichthyes. Superclass Tetrapoda கீழே we have the class Amphibia, Reptilia, Aves and
mammals. Okay, so மொத்தம் இந்த 6 கிளாஸஸ்க்கான characteristics இப்போ நம்ம படிக்கணும். Okay, so shall we continue on to the various classes? Are you all ready, pasangla? Everyone? Okay, some energy, very good. So Cyclostomata, இது ஏக்னேதாக்கு கீழே வருது. Okay, so ஏக்னேதால வரதுனால jaws கிடையாது and sucking and circular ஆன ஒரு mouth is there. jaw இல்லைங்கிறதுனால ரவுண்டா ஒரு mouth will be there. இதுல வந்து இவங்க பாடி மேல எந்த விதமான ஸ்கேல்ஸுமே கிடையாது. ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர், எந்த விதமான ஸ்கேல்ஸுமே இவங்க பாடி மேல கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி சில ஃபிஷ் மேல இவங்க வந்து ஒரு சின்ன எக்டோபாரசைட், அதாவது ஃபிஷ்ஷுக்கு வெளியில, ஓகே, இப்போ நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு உள்ள வாழ்றாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபிஷ்ஷுக்கு பாடிக்கு உள்ள வாழ்றாங்க அப்படின்னா நம்ம எண்டோபாரசைட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கேஸ்ல வந்து இட் இஸ் பிரசன்ட் ஆன் தி அவுட் சைட் அப்படிங்கிறதுனால we call it as an ectoparasite. ஓகே, ஸோ இந்த எக்டோபாரசைட்ஸ் வந்து they don't have any scales on the body and they do not have jaws. Gill slits irukku respiration ku. Now the vertebral column is cartilaginous. Circulation is closed type because sonna illaya chordata ku mattum da closed circulation, Annelida and Chordata, so closed circulation. Now romba important ana ஒரு star feature Cyclostomata என்னன்னா actually அவங்க கடல்ல இருப்பாங்க, but கடல்ல இருந்து they will come to the fresh water for spawning. Spawning na enna முட்டை போடுறதுக்கு. So they will come all the way கடல்ல இருந்து fresh waterக்கு வந்து முட்டை போட்டுட்டு செத்துரும். செத்து போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற முட்டை ஹேட்ச் ஆகி அது வளர்ந்து திருப்பி கடலுக்கு போகும். திருப்பி முட்டை போடுற டைம் வரும்போது it will come to the fresh water, lay the eggs and die. So இதுதான் அதோடைய லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ இந்த ஒரு மைக்ரேஷன் வந்து is seen in the case of class Cyclostomata. So this is a very important ஆன ஒரு star feature for Cyclostomata. Okay, now examples வந்து you can remember as mixed petrol. Okay, mix for myxine and petrol for petromyzon. Myxine, petromyzon, இது ரெண்டு தான் examples for our class Cyclostomata. Okay, பசங்களா? Clear? Okay, so இதோட நம்ம ஏக்னேதா உடைய class Cyclostomata is finished. Okay, Samsel, Monisha, Parama, that is because adukuna spawning it needs certain conditions. Okay, so on the salt concentration, temperature conditions, இது எல்லாமே வந்து will play a very important role in those animals. So அதனால marine environment is not conducive for it to reproduce. அதனால it will come to the fresh water to spawn. Okay, all right, so now we are done with ஏக்னேதால இருக்கிற class Cyclostomata. Now we will go into Gnathostomataல இருக்கக்கூடிய Superclass Pisces. Okay, so Gnathostomataல we have Superclass Pisces and Tetrapoda. Piscesல நமக்கு Chondrichthyes, Osteichthyes னு ரெண்டு கிளாஸ் இருக்கு. So Chondrichthyes is the cartilaginous fish. Okay, and this is the bony fish அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போத் ஆர் ஃபிஷ்ஷஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரீம்லைன் ஆன பாடி இருக்கும். ஓகே, ஃபிஷ் மாதிரி வாட் இஸ் ஸ்ட்ரீம்லைன் ஆன பாடி? இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஸ்ட்ரீம்லைன் ஆன பாடி வந்து கேன் பி சீன் இன் த கேஸ் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ். நவ் இஃப் யூ சி Chondrichthyes, அவன் மரைன் மட்டும்தான், பட் Osteichthyes இஸ் போத் மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, நவ் எண்டோஸ்கெலிட்டன் வந்து இஸ் cartilaginous for Chondrichthyes, இஸ் bony for Osteichthyes. Now gill slits வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5 to 7 pairs of gill slits வந்து is present in Chondrichthyes, but 4 pairs தான் is present in Osteichthyes. ஆனா இந்த gill slit சுத்தி Chondrichthyesக்கு எந்த கவருமே கிடையாது. Operculum is missing. Okay, operculum is absent, but Osteichthyesல operculum is present. Okay, அதே மாதிரி நம்மளோட இந்த Chondrichthyes வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் ஸ்விம் பண்ணலன்னா முங்கிடுவான். ஓகே, ஸோ அந்த முங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஏர் பிளாடர் வந்து
is absent. Okay, ஏன் அப்படின்னா air bladder is absent. அதனால முங்காம இருக்கணும் அப்படின்னா he has to keep swimming all the time. Okay, so air bladder is not there. But கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டிக்டீஸ்க்கு வந்து there is air bladder that is present. So அது வேணும்னா ஒரே இடத்துல அது பாட்டு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். Okay, is that clear pasangla? So adanal air bladder is absent in the chondrichthyes, present in the osteichthyes. Okay, now chondrichthyes la vandu or common ana opening cloaca mooliyama elementary canal will open, but osteichthyes la or proper ana anus is present for the elimination of the digestive waste. Okay, now coming to the heart of both these organisms, chondrichthyes la vandu heart is two chambered, avangalum cold blooded da. Osteichthyes two chambered, avangalum cold blooded da. It is the same for both the fishes. Okay, is it clear? So adanal inge vandu if you see two chambered heart வந்து cold blooded அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே cold blooded அப்படின்னா வெளியில தண்ணி என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதுதான் அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர். அவங்களால தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய மெட்டபாலிசமோ இல்லை அவங்களுடைய டெம்பரேச்சரையோ மெயின்டைன் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி கிடையாது. வெளியில கண்டிஷன் எப்படி இருக்கோ உள்ளேயும் அவங்க அதே கண்டிஷனுக்கு மாறிப்பாங்க. Okay, so that is why they are called as cold blooded or poikilothermous animals. Alright, is it clear? Now sexes are separate in both the cases, but chondrichthyes la vandu or sexual dimorphism is seen. Okay, like Mohammed Rehan has told correctly. Okay, pelvic fins vandu will have claspers in the case of chondrichthyes. So claspers ingiradhu copulation ku help panakodiya or specific type of an organ, okay, which is present in the chondrichthyes males la, whereas that is absent in the osteichthyes. Clear everybody? Now body la ivangalukku scales irukum. Now nama egnethala cyclostomata la pathappo I said scales e kadayadhu avanga body la, but Pisces la scales irukum. Adula chondrichthyes la placoid kind of scales irukum. Osteichthyes la stenoid alladhu cycloid type of scales irukum. Okay, so placoid scales in the chondrichthyes, ctenoid or cycloid scales in the osteichthyes. Okay, and internal fertilization with viviparity, giving birth to young ones, is seen in the chondrichthyes, whereas external fertilization and oviparity, egg laying nature vandu, is seen in the osteichthyes. Clear everyone? Is it clear? I hope it's clear. And males will have these claspers in the pelvic fin is a characteristic of the chondrichthyes. Okay, now examples நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த torpedo and trigon ரெண்டுமே கேரக்டரிஸ்டிக்கான எக்ஸாம்பிள் இன் chondrichthyes, and இவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஆர்கன் விஷம் வச்சுக்கிறதுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் வச்சுக்கிறதுக்கும் இருக்கு. ஸோ சீண்டுனா கொத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி sting ray will have a poison sting and the electric ray or torpedo will have an electric organ that will shock you. Okay, so adanal for protection and for defense and for capturing the prey இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு they can use these organs. Okay, so examples kandipa this trigon and torpedo rendume vandu is coming under the chondrichthyes. Adu thavara shark or carcharodon, dogfish or scoliodon, pristis or sawfish, idu ellame will be chondrichthyes la varakodiya fishes. Okay, now osteichthyes la vandu pathina rendu vandu are marine. First exocetus, sometimes இந்த தண்ணிக்குள்ளே இந்த மீன் குதிக்கிறத பார்த்திருப்பீங்க இல்லையா, so அந்த flying fish is called as exocetus. Seahorse, எல்லாருமே seahorse பார்த்திருப்பீங்க, this is the seahorse. So seahorse வந்து is called as hippocampus. And then மூணு வந்து நமக்கு fresh water ஆன fishes. Okay, labio, catla and clarias are the fresh water fishes. அப்புறம் ரெண்டு வந்து ரெக்ரியேஷனலா நம்ம அக்வேரியம்ல வளர்க்கக்கூடிய fishes. Okay, aquarium fishes ன்னு சொல்லுவோம். So ஒன்னு வந்து betta, which is the fighting fish, pterophyllum or the angel fish. Okay, so இது வந்து எல்லாமே comes under osteichthyes. So மொத்தம் 5 examples for chondrichthyes பசங்களா. You have torpedo and trigon,
shark or carcharodon, scoliodon and pristis coming under chondrichthyes. Osteichthyes la marine la rendu பேர் இருக்காங்க, exocetus and hippocampus. அதுக்கப்புறம் fresh water la 3 பேர் இருக்காங்க, labio, catla and clarias. And then aquarium la rendu பேர் இருக்காங்க, which is betta and the pterophyllum. Clear everybody? இதோட நம்மளோட entire superclass Pisces is over. All right. Yes, Samsil, Parama, Hero Brian. All clear? Monisha, Avinashri, Sarvesh. Okay, very nice. Okay, so super class Pisces mudichachu அப்படின்றப்போ next we have to go with Tetrapoda. Now உங்க textbookல இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு சில explanations, examples இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. I have put it in the form of a table so that ஒவ்வொரு கேட்டகரியிலும் இந்த 4 கிளாஸும் எப்படி இருக்குங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி படிக்கலாம் and it will be a lot easier for you to remember the points. அதுக்காக வேண்டி நான் டேபிள் ஃபார்ம்ல உங்களுக்காக போட்டிருக்கேன். சரியா பசங்களா? ஸோ டெட்ராபோடாவை பொறுத்த அளவில் டெட்ரானா 4, போடானா லெக்ஸ், ஓகே, கால். ஸோ 4 கால் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாருமே. ஸோ 2 pairs ஆஃப் limbs ஆர் present in all the tetrapods. நான் amphibians வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிலையும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும், அதனால தான் அதுக்கு amphibiannே பேர். ரெப்டீலியா வந்து இஸ் மோஸ்ட்லி டெரெஸ்ட்ரியல், ஏவ்ஸும் வந்து மோஸ்ட்லி டெரெஸ்ட்ரியல், பறக்கக்கூடிய அனிமல்ஸ். எல்லாருக்குமே பேர்ட்ஸ்னா ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ ஃபெதர் இருந்தால் அது பறக்கும். ஸோ ஒரு சில பறக்காத பேர்ட்ஸ்ன்னு எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தால் கூட மோஸ்ட்லி பேர்ட்ஸ் தான் அதுக்கு ஃபெதர்ஸ் இருக்கும், which will help in flying. Okay, mammals வந்து they are also they are very widespread. ஸோ அதனால அது வந்து தண்ணியிலையும் இருக்கலாம், பறக்கிறதாவும் இருக்கலாம், இல்லை டெரெஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம். எல்லா விதமான ஹேபிட்டாட்லையும் you will find the mammals. Okay, limbs வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ல 2 பேர் இருக்கு, மேமல்ஸ்ல 2 பேர் இருக்கு, ரெப்டீலியால இருந்தா கண்டிப்பா 2 பேர் இருக்கு, ஏவ்ஸ்ல வந்து 2 பேர் ஆஃப் limbs இருந்தாலுமே கை வந்து is modified into the wings so that it will help them to fly. Okay, these are the fundamental features. Now amphibian அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு தவளையை ஞாபகம் வச்சுக்கலாம். எவ்ரிபடி நோஸ் ஃப்ராக், 3rd standard science எல்லாருமே ஃப்ராகை பார்த்துருப்போம். ஃப்ராகை பத்தி நம்ம ஏதாச்சும் நார்மலான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் ஃப்ராகை பத்தி, இல்லையா? ஸோ amphibian அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தவளையோட பாடி வந்து நீங்க தொட்டிருக்க வேண்டாம், வெறும்னு பார்த்துருந்தாலே தெரியும். இட் வில் பி வெரி முழு கொழுன்னு இருக்கும். ஓகே, அதோட பாடி. ஸோ வெரி மாய்ஸ்ட் ஸ்கின் இருக்கும், அது மேலே எந்த விதமான ஸ்கேல்ஸும் இருக்காது. அது தண்ணிக்குள்ளேயும் இருக்கு லேண்ட்லேயும் இருக்கு அப்படிங்கிறதுனால இட் வில் ஹாவ் gills, lungs and skin that it will use for respiration. Okay, now heart வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா is 3 chambered. ஓகே, ஹார்ட் வந்து ஆக்சுவலாக நான் கம்பேரிட்டிவ் ஸ்டடியிலேயே சொல்கிறேன், அதுதான் வந்து ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் யுவர் amphibian. ஓகே, நான் ரெப்டைல்ஸ் வந்து சொல்லும் போது நான் ரெப்டைல்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பல்லியோ இல்லை ஒரு பாம்போ இல்லை ஒரு crocodile இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இல்லையா? ஸோ அதனால அது மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்கின் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும், அது மேலே ஸ்கேல்ஸோ ஸ்கியூட்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் அது மூச்சு விடுறதுக்கு இட் வில் யூஸ் லங்ஸ். இதுக்கப்புறம் எல்லாருமே தே வில் யூஸ் லங்ஸ் ஃபார் ப்ரீதிங். கிளியர்? நான் இப்போ பறக்கிற பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின் வந்து வில் பி ட்ரை, அதில் கிளாண்ட் எல்லாம் கிடையாது. பட் டெய்ல் கிட்ட வந்து ஒரு ஆயில் கிளாண்ட் மட்டும் இருக்கும் ஃபார் ஹெல்பிங் இன் லூப்ரிகேட்டிங் த ஃபெதர்ஸ். அதை தவிர வந்து ஸ்கின் இஸ் ட்ரை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து பேர்ட்ஸ் வந்து பறக்கணும்ல, அப்போ அது பாடி வந்து லைட்டாக இருக்கணுங்கிறதுனால ஹாலோ போன்ஸ் ஆர் சீன். அப்போ அந்த ஹாலோ போன்ஸுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம், நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நியூமேட்டிக் போன்ஸ் ஆர் சீன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவ்ஸ்ல இருக்கக்கூடிய லங்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஏர் சாக்ஸும் இருக்கும். ஏன்னா அது வானத்தில் பறக்குது இல்லை, பறக்கும் போது அதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும், நிறைய இது தேவைப்படுங்கிறதுனால கண்டிப்பா it will have air sacs that will be present to support the breathing in the lungs. Clear everyone? Okay, so in the mammals
mammals வந்து பார்த்தோம்னா skin எப்படி இருக்கும்? நம்ம skinல வந்து characteristic-ஆன feature is that we have hairs on the body. Okay, hair or fur இது எல்லாமே வந்து is present in the mammalian body. and அது மட்டும் இல்லாம mammals உடைய ஒரு star feature என்ன அப்படின்னு பார்த்தோம்னா milk produce பண்றதுக்காக வேண்டி all mammals have a mammary gland. Okay, so in the mammary gland வந்து is present in the case of the mammals. and hair on the body, so hair on the body and mammary gland இருக்கிறது தான் star feature for the mammals. Okay, and we also breathe through lungs. Okay, so clear-ஆ amphibia, reptilia, aves and mammals ஓட features எல்லாமே புரிஞ்சதுல பசங்களா? See, these are very simple-ஆன factors தான். Okay, so இப்போ amphibian-னா ஒரு frog, reptile-னா ஒரு பல்லி இல்லாட்டி crocodile, aves அப்படின்னா ஏதோ ஒரு bird, mammals அப்படின்னா human being, monkey, all of these animals come under mammals. So இதோட features என்ன அப்படின்னு கேட்டா more scientifically we just have to break it down and explain. ஆனா உங்களுக்கு தெரியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. All these are very simple, fundamental-ஆன concepts தான். Okay, all right, now coming to the heart. Now compare பண்ணி சொன்னா fishes-ல 2 chambered heart. Now amphibian-ல 3 chambered heart, reptiles-ல 3 chamber, ஆனா crocodile-ல மட்டும் 4 chamber. Okay, that is an exception. crocodile-ல மட்டும் 4 chamber. aves and mammals-ல 4 chambers are present. Okay, so are you all able to see the pattern? So fishes ரெண்டுத்துலயுமே there was 2 chambers, amphibian-ல 3, reptiles-ல 3 with an exception of crocodile with a 4, aves and mammals having 4 chambered heart. Okay, now if you see Pisces-ல இருந்து chondrichthyes-ஆ இருக்கட்டும், osteichthyes-ஆ இருக்கட்டும், and இங்கே வந்து amphibia and reptilia வரைக்குமே all of them are cold-blooded or poikilothermous. Okay, so they are poikilothermous. So இந்த ஒரு cold-blooded nature-னா என்ன? அவங்களால they cannot maintain their body temperature. சரியா? Now aves and mammals ரெண்டு பேருமே வந்து are warm blooded. அப்படின்னா நம்ம எல்லாருமே வெளியில வந்து இப்போ வெக்கேஷனுக்கு போறோம், வெளியில 50 டிகிரியா இருந்தாலும் சரி, வெளியில 10 டிகிரியா இருந்தாலும் சரி, நம்ம பாடி டெம்பரேச்சர் will remain at 37 degree Celsius. ஓகே, ஸோ அதனால வந்து நம்மளுடைய warm blooded நேச்சர்னா என்ன? வெளியில என்ன டெம்பரேச்சர், என்ன கண்டிஷன்ஸ் இருந்தாலும் we will still maintain the same kind of an atmosphere. Okay, is it clear? So we are all homeothermous, whereas reptilia வரைக்கும் all of them are poikilothermous. மொத்த animal kingdom liye வெறும் aves and mammals மட்டும்தான் are warm blooded ஆன animals. Okay, now amphibia, reptilia, aves எல்லாருமே will lay eggs. They are oviparous. Mammals வந்து mostly viviparous தான், we give birth to young ones, but cell egg laying options, cell egg laying species are also there. Okay, so that's all about your entire Tetrapoda. Now coming to the examples. Examples பாத்தோனே மேம் இத்தனை எக்ஸாம்பிள்ஸா அப்படின்னு சொல்லி there is no need to feel any kind of ஒரு fear here. So சிம்பிளா நான் சொல்லி தரேன். amphibian பொறுத்த அளவுல frog நான் சொன்னேன் இல்லையா? So 3 விதமான frog we have to remember. First kind of frog is the normal frog, rana. toadன்னு சொல்லக்கூடிய buffo. மரத்து மேல இருக்கக்கூடிய frog, tree frogs called the hyla. So rana, buffo and hyla மூணுமே will come under amphibians. Okay, then after that ichthyophis அப்படின்னு கை கால் இல்லாத limbless ஆன ஒரு amphibian is there called the ichthyophis. and then salamander, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்லி மாதிரி இருக்கும், ஆனா அது பல்லி கிடையாது, it is an amphibian. Okay, so salamander அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு salamandra is present. So 5 species are there for amphibians. 3 frog, hyla, buffo and rana, அதுக்கப்புறம் ichthyophis and salamander. இது 2 plus 3, so 5 examples for amphibia. Is it clear? So let's go one by one. Let's take one step at a time. சரியா பசங்களா? So we have the amphibians here. Then reptiliaல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா first வந்து ஆமை.
ஆமை ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஆமை இருக்கு. ஒன்று தண்ணியில் இருக்கிற ஆமை, இன்னொன்று லேண்டில் இருக்கிற ஆமை. ஸோ டர்ட்டில் வந்து இஸ் த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆமை விச் வில் ஹாவ் ஹேண்ட்ஸ் லைக் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டாட்டாய்ஸ் வந்து கொஞ்சம் கால் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஒன்று வந்து கடலில் இருக்கும், இன்னொன்று வந்து லேண்டில் இருக்கும். ஸோ டர்ட்டில் வந்து இஸ் கீலோன், டெஸ்டூடோ இஸ் டாட்டாய்ஸ். ஸோ ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஆமை இஸ் ஓவர். Then we come to bullies. Okay, all the bullies. வீட்டில் பார்க்குற normal பல்லி is called as Hemidactylus. Okay, which is the normal wall lizard. So next time you see a wall lizard, you should say, hey, Hemidactylus வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அசிங்கமா wall lizardன்னு சொல்லக்கூடாது. சரியா? Okay, so in the wall lizard is Hemidactylus. Then next one is the chameleon, which is the tree lizard. பச்சோந்தின்னு சொல்லுவோம். It will keep changing colors. எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து yellow color pencil இருந்தால் yellowவா மாறும், blueல இருந்தால் blueவா மாறும். So that is a chameleon. And then இது தவிர வந்து garden lizard. அது வந்து பார்த்தீங்கன்னா பல்லி மாதிரி, ஆனால் அது பார்க்க பெருச்சாலி மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், கலராக இருக்கும். That is a calotes. Okay, so Hemidactylus, chameleon, calotes மூணுமே வந்து are examples of your lizards. Clear everybody? So after ஆமை and பல்லி we come to the பாம்பு category. So பாம்புல வந்து first we have the நல்ல பாம்பு which is the naja or the cobra. Okay, then viper, odeya scientific name is vipera, that's easy. And then crate is called as bungaris. So naja, bungaris and vipera, idu moonume vandu are your snakes. Okay, and then last we have crocodile which is called crocodilus. And crocodile madriye இன்னொன்று இருக்கும். What is that? That is an alligator. அதுக்கு scientific name alligator itself. Okay, so மொத்த reptile examples வந்து starting with the ames which is the chelone and the testudo. Then talking about the lizard which is Hemidactylus, wall lizard. அப்புறம் garden lizard is calotes and the tree lizard is the chameleon. அதுக்கப்புறம் பாம்பு மூணு இருக்கு which is the naja, bungaris and vipera. Then coming to your crocodilus and alligator. So இந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக பிரித்து படிச்சிங்க அப்படின்னா it will be very easy to remember. Okay, so that's all about your reptilia. Clear? Now coming to the birds. Now birds la வந்து நிஜமா இது வந்து you just have to remember and associate. அது வந்து நீங்கள் eventually ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். But still I'll help you all with a little bit. So first பீல் என்ன ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸுமே. Okay, first pigeon. Pigeon na புறா, நார்மல் புறா. So புறா is a columba. அப்புறம் peacock, மயில். Okay, peacock is a pavo. Parrot is psittacula and penguin is aptenoidite. So பீலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 4 birds. Pigeon, peacock, penguin and parrot. 4 இருக்கு. So pigeon is columba, penguin is aptenoidites, parrot வந்து is psittacula and peacock is pavo. Okay, so 4 பீல இருக்கிற birds வந்து you can remember. அது தவிர வந்து காக்கா is corvus. Okay, then vulture வந்து கழுகு is called a neophron. Okay, and then last ostrich is called as struthio. Clear? Herobrine அதான் divided into குட்டி groups and study karna. That is the only way out. Okay, because இது எல்லாமே I cannot give you mnemonics. ஏன்னா mnemonics கொடுத்தா mnemonicsே ஒரு பேராகிராஃப்க்கு இருக்கும். அந்த ஒரு பேராகிராஃபை நீங்கள் தனியாக மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும், which is not needed. Okay, so that's all about your birds. Now coming to the mammals. Literally நிறைய mammals நமக்கு தெரியும். Okay, but இங்கே வந்து again I will divide into groups. So firstly ஒரு 6 ஆர்கானிசம்ஸ் வந்து புதுசான ஆர்கானிசம்ஸ் நீங்கள் படிக்கணும். என்ன புதுசு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு முட்டை போடுற மேமல் which is platypus or ornithorhynchus. Okay, so ornithorhynchus is the egg laying mammal. Okay, first thing. Then little bit similar sound agudilla, Marcopus, Pteropus. Okay, Marcopus is the kangaroo, Pteropus is a flying fox. Okay, so ornithorhynchus, Marcopus and Pteropus. அதுக்கப்புறமா
Ichthys, which is the horse. Okay, then Balanoptera, which is a blue whale, and then Macaca, which is a monkey. Okay, is that clear? So ஆறு புது organisms யாரு? Ornithorhynchus, which is platypus, Marcopus or kangaroo, Pteropus or flying fox, Ichthys or horse, Balanoptera or the blue whale, Macaca or the monkey. So ஆறு புது organisms. Then லிவிங் வேர்ல்டுலயே நம்ம வந்து என்ன படித்தோம்? நாய், பூனை, சிங்கம், புலி, which is very easy. Felis, Canis, Panthera leo and Panthera tigris. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, தென் கம்மிங் டு ரொம்ப சிமிலராக சவுண்ட் ஆகக்கூடிய சயின்டிஃபிக் நேம்ஸ். கேமல்னா கமீலஸ், ராட்னா ராட்டிஸ், ஓகே, தென் டால்ஃபின்னா டெல்ஃபினஸ், எலிஃபென்ட்னா எலிஃபிஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எக்ஸாம்பிள். ஸோ ஆர்னித்தோரிங்கஸ், மார்கோபஸ், டெரோபஸ், மக்காக்கா, இக்கஸ், பலனாப்டெரா, இது ஆறுமே புதுசான எக்ஸாம்பிள். தென் நாய், பூனை, சிங்கம், புலி, விச் இஸ் கேனிஸ், ஃபெலிஸ், பேந்தீரா லியோ, பேந்தீரா டிக்ரிஸ். அதுக்கப்புறம் சிமிலர் சவுண்டிங் மேமல்ஸ். கேமல்னா கமீலஸ், ராட்னா ராட்டிஸ், டால்ஃபின்னா டெல்ஃபினஸ் அண்ட் எலிஃபென்ட்னா எலிஃபிஸ். இதோட நம்ம என்டையர் அனிமல் கிங்டம் இஸ் ஓவர் பசங்களா. Is it okay everybody? Yes, so I have just put up the pictures. இது எல்லாமே உங்க NCERT-லயே இருக்கு. All the examples. முடிஞ்ச அளவுக்கு I have given you certain grouping ideas so that you can easier remember all these. Okay, but அதை தவிர வந்து there is nothing more left in this particular chapter. Okay, so இதோட நம்ம entire animal kingdom we have finished. சரியா? Okay பசங்களா, any questions so far? Anybody? எந்த questions இருந்தாலும் definitely comment பண்ணுங்க, so that if not now, next classல we will definitely take it up. Okay. Tamil Tendralan WhatsApp group is not working. Okay, நான் டீமை செக் பண்ண சொல்கிறேன். பட் மீன்வைல் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் தான் நம்மளோட நோட்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ யூ கேன் ஜாயின் தி டெலிகிராம் குரூப். ஓகே, ஆல்ரைட். ஓகே தென், ஸோ இதோட நம்ம அனிமல் கிங்டம் முடிஞ்சது பசங்களா. Xylem Learning is South India's leading edtech. ஸோ இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம Xylemல இருக்கக்கூடிய மோட்டோ. அண்ட் அதுக்காக தான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எக்கச்சக்கமான பேர் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க நம்ம Xylemல படித்து. ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆஃப்லைன் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்க பசங்களா, கேரளாவில் எக்கச்சக்கமான ஹைப்ரிட் கேம்பஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நம்ம கோயம்புத்தூரில் தான் நம்ம கேம்பஸை வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் நிறைய பசங்க இருக்காங்க, பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, செம்மையான டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கறதுக்கு we have everybody who is there. ஸோ என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th படிச்சுட்டே நீட் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தளபதி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக கோடை ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து என்ன மேம் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, 40 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் தளபதி கோர்ஸை கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் வெரி 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 அஃபோர்டபுள் அண்ட் வெரி வெரி ரீசனபிளான ஒரு கோர்ஸ். நவ் ஹியர் வெட்ரி வந்து இஸ் அவர் ரிப்பீட்டர்ஸ்க்கான கோர்ஸ். ஸோ இதுக்கும் நீங்கள் டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெட்ரியும் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்குது பசங்களா. 63 ரூபீஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம வெட்ரி பேட்சில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஆன்லைனான கோர்சஸ். ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் we have MAARA. ஓகே, ஸோ மாராவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இது நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கான ஆஃப்லைன் பேட்ச். ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸில் நீங்கள் ஆஃப்லைனில் ரிப்பீட்டராக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் MAARA பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக உங்கள் அட்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். ஓகே,
All right. Okay. So வந்து Baru Anand has asked, ma'am, 1 month ஃபுல்லாவே படிக்கல, இனிமே எந்த எப்படி சாப்டர்ஸ் கண்டினியூ பண்றது, எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. See Baru Anand, don't worry, 1 month தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 11 மாசங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து மனசு தரல விடாதீங்க. எனிபடி who is thinking, மேம் நான் இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கல, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, don't worry. First thing, நம்ம சேனல்ல ஆல்ரெடி we have put out lot of videos, எல்லா சாப்டருக்குமே பார்ட் பை பார்ட் நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 நீங்க கேட்ச் அப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை, எக்கச்சக்கமான ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ யூ கேன் கீப் ட்ராக் ஆஃப் யோர் ப்ராக்ரஸ். பட் அப்படி இல்லைனா கூட இப்போ ஸ்டார்ட் மேக்கிங் அ குட் பிளான் பாரு ஆனந்த். அண்ட் இப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் கண்டிப்பா உங்களால ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு மாசம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறதை விட இன்னும் 10 மாசத்தை நம்ம எப்படி இன்னும் எஃபிஷியண்டா இன்னொரு ஒரு மாசத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்படி நம்ம அழகா அதை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டடி பிளான்ஸ், நிறைய சப்போர்ட், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனால வந்து டெஃபினெட்லி ஸ்டே டியூன் டு அவர் சேனல். ஓகே பசங்களா, ஸோ கம்யூனிட்டி இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ஸ் வந்து அங்கே அப்லோட் ஆகிடும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஸ் தட் ஓகே? யாரெல்லாம் இன்னும் லைக் போடலையோ வீடியோக்கு லைக் போட்டு கிளம்புங்க பசங்களா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸ்ல சீக்கிரமே உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.